வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. புதுச்சேரியில் நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் அனைத்து சோதனை சாவடிகளிலும் மாவட்ட தேர்தல் அதிகாரி தீவிர ஆய்வு. புதுச்சேரியில் நாளை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு, 30 தொகுதிகளிலும் பாதுகாப்பு பணிகள் தீவிரம். புதுச்சேரியில் பிரம்மாண்டமாக கல்யாண மண்டபம் போல் வடிவமைக்கப்பட்ட பெண்கள் மட்டும் பணிபுரியும் பிங்க் வாக்கு சாவடி, வாக்காளர்களை கவரும் வண்ணம் ஏற்பாடு. இனி விரிவான செய்திகள். நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் முள்ளோடை பகுதியில் அமைந்துள்ள சோதனை சாவடியினை மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் ஆய்வு செய்தார். இந்திய தேர்தல் ஆணையத்தால் புதுச்சேரி மாநிலத்திற்கு சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு நாளை ஏப்ரல் 9 வியாழக்கிழமை வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக பல்வேறு ஆயத்த பணிகள் நடைபெற்று நாளை வாக்குப்பதிவு நடைபெறும் அனைத்து வாக்கு சாவடிகளும் தயாராக உள்ள நிலையில் மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் புதுச்சேரி எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள பல்வேறு சோதனை சாவடிகளில் இரவு நேரங்களில் தொடர் ஆய்வு மேற்கொண்டு வருவதன் தொடர் நிகழ்வாக நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு முள்ளோடை பகுதியில் அமைந்துள்ள சோதனை சாவடியினை பார்வையிட்டு அனைவரும் விழிப்புடன் பணியாற்றுமாறும், தேர்தல் நாளை நடைபெறும் நிலையில் 35 சோதனை சாவடிகளிலும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுமாறும் அறிவுறுத்தினார். மேலும் வாகன சோதனைகளை தீவிரப்படுத்தும்படியும் அங்கு பணியில் உள்ளவர்களை கேட்டுக்கொண்டார். மேலும் கடைசி 72 மணி நேரத்தில் தீவிர கண்காணிப்பிற்காக கூடுதலாக 36 பறக்கும் படைகளும் 30 இருசக்கர வாகன பறக்கும் படைகளும் பணியமர்த்தப்பட்டு தீவிரமாக கண்காணிக்க பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் மாவட்ட தேர்தல் அதிகாரி அவர்கள் நேற்று இரவு பாகூர் மற்றும் குருவிநத்தம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர ஆய்வில் ஈடுபட்டார். இந்த ஆய்வின் போது காவல்துறை மற்றும் தேர்தல் துறை அதிகாரிகள் உடன் இருந்தனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து தொகுதிகளுக்கும் நாளை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்காளர்கள் தங்கள் ஜனநாயக உரிமையை செலுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து தொகுதிகளுக்கும் நாளை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்காளர்கள் தங்கள் ஜனநாயக உரிமையை செலுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்துள்ளார். மொத்தம் 1099 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 207 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்காணிக்கப்பட்டு கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தேர்தல் பணிகளில் 5000த்திற்கும் மேற்பட்ட அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். மேலும் 2800 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த தேர்தலில் பெண்கள் அதிகார மையத்தை ஊக்குவிக்கும் வகையில் 30 வாக்குச்சாவடிகள் முழுவதும் பெண்களால் நிர்வகிக்கப்படுகின்றன. அதேபோல் 15 வாக்குச்சாவடிகள் இளம் ஊழியர்களாலும் 2 வாக்குச்சாவடிகள் மாற்றுத்திறனாளிகளாலும் நடத்தப்படுகின்றன. முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்களுக்கு உதவுவதற்காக தன்னார்வலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதுடன் 2200 மாணவர் தன்னார்வலர்களும் களத்தில் ஈடுபட்டுள்ளனர். கீழூர் அரசு பள்ளி, வஉசி அரசு பள்ளி மற்றும் காரைக்கால் அரசு பள்ளி ஆகிய இடங்களில் தனித்துவமான வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் புதுச்சேரியின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வகையில் வாக்குச்சாவடிகள் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 82.2% வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் இந்த முறை 90% தாண்டும் என அதிகாரிகள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். இதுவரை 12,591 தபால் வாக்குகள் பதிவாகியுள்ளன. தேர்தல் முறைகேடுகளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் இதுவரை ரூபாய் 8.4 கோடி மதிப்பிலான பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதில் ரூபாய் 77.25 லட்சம் பணம், ரூபாய் 68 லட்சம் மதுபானம், ரூபாய் 21 லட்சம் போதைப் பொருட்கள், ரூபாய் 6.71 லட்சம் மதிப்பிலான தங்கம் உள்ளிட்ட உலோகங்கள் மற்றும் ரூபாய் 17,000 பட்டுவாடா பணம் அடங்கும். மேலும் தேர்தலை சார்ந்த தவறான தகவல்கள் பரப்பியதாக 113 சம்பவங்கள் கண்டறியப்பட்டு அவற்றில் சிலவற்றுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தத்தில் பாதுகாப்பு, வசதி மற்றும் வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் புதுச்சேரியில் தேர்தல் ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. நாளைய வாக்குப்பதிவு சுமூகமாக நடைபெறும் என தேர்தல் ஆணையம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. புதுச்சேரியில் வாக்காளர்களை ஈர்க்கும் வகையில் வஉசி அரசு பள்ளியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடி கல்யாண மண்டபம் போல் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. வாழைத்தார், பந்தல் உள்ளிட்ட சிறப்பு ஏற்பாடுகளுடன் பெண்கள் மட்டும் பணிபுரியும் பிங்க் பூத்தாகவும் மாற்றப்பட்டுள்ளது.
புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களை ஈர்க்கும் வகையில் தேர்தல் துறை அதிகாரிகள் பல்வேறு புதுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன்படி மிஷன் வீதி பகுதியில் உள்ள வஉசி அரசு பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி மையம் கல்யாண நிகழ்ச்சியை ஒத்த வகையில் பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது. வாக்குச்சாவடி நுழைவு வாயிலில் வாழைத்தார் கட்டி அழகிய பந்தல் மற்றும் மேடை அமைக்கப்பட்டு விழா கோலத்தில் மையம் உருவாக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வந்து வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறு தனித்துவமான வடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த மையம் பிங்க் பூத்தாக மாற்றப்பட்டுள்ளது. அதாவது முழுவதும் பெண்கள் மட்டுமே பணிபுரியும் வாக்குச்சாவடியாக இது அமைக்கப்பட்டுள்ளதுடன் பெண்கள் வாக்காளர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் சுகாதாரமான சூழலை உருவாக்கும் நோக்கத்துடன் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி சாய்ராம் வித்யாலயா பள்ளியில் தொழில்நுட்ப திறனை வளர்க்கும் ஸ்டெம் பயிற்சி பட்டறை நடைபெற்றது. புதுச்சேரி கூடப்பாக்கத்தில் இயங்கி வரும் சாய்ராம் வித்யாலயா பள்ளியில் நடைபெற்ற ஸ்டெம் பயிற்சி பட்டறை வெறும் கல்வி நிகழ்வாக மட்டும் அமையாமல் மாணவர்களின் கற்பனை திறனுக்கு இறக்கை முளைக்க செய்யும் ஒரு அறிவியல் திருவிழாவாக அமைந்தது. இந்த நவீன யுகத்தில் மாணவர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கும் பார்வையாளர்களாக உருவெடுக்க வேண்டும் என்பதை எடுத்துரைக்கும் விதமாக ரூபாய் 500 மதிப்புள்ள ரோபோட்டிக்ஸ் கிட்களை இலவசமாக மாணவர்களுக்கு வழங்கி பயிற்சி அளிக்கப்பட்டது. பயிற்சிக்கு பின் மாணவர்கள் தங்கள் கைகளால் உயிர் கொடுத்த ரோபோக்களை எடுத்துச் சென்றனர். இவ்விழாவினை பள்ளி முதல்வர் முனைவர் சுதா தலைமை தாங்கி சிறப்பாக நடத்தினார். மேலும் சாய்ராம் கல்வி குழுமத்தின் தலைமை தகவல் அதிகாரி நரேஷ் ராஜ் சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்து வளரும் குழந்தைகளை நல்வழிப்படுத்துவது பற்றியும் சிறந்த பெற்றோர் முறைகள் குறித்தும் ஆலோசனை வழங்கினார். சாய்ராம் கல்வி குழுமத்தின் முதன்மை செயல்பாட்டு அதிகாரி முத்து வைரவன், கனோஷியர் முருகேசன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தினர். மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளோடு பள்ளியின் தனித்துவத்தை எடுத்துரைக்கும் SDG 7 ஹேபிட்ஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்டெம் ஆகியவற்றை மாதிரிகளோடு காட்சிப்படுத்தி விளக்கியது பார்வையாளர்களை கவர்ந்தது. சாய்ராம் கல்வி குடும்பத்தின் தயாரிப்பான ஆஸ்ட்ரோ எனும் சுயமாக இயங்கும் ரோபோ நாய் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது. பயிற்சியில் பங்கேற்ற மாணவர்களின் பெயர்களை எழுதி குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு புதுச்சேரியின் புகழ்பெற்ற ஓஷன் பார்க் செல்வதற்கான நுழைவு சீட்டுகள் பரிசாக வழங்கப்பட்டது. பள்ளி முதல்வர் வழிகாட்டுதலின் பேரில் ஆசிரியர்களும் மாணவர்களும் ஒன்றிணைந்து செயல்பட்டனர். மேலும் இந்த விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளியின் தாளாளர் சாய் பிரகாஷ் முத்து ஆலோசனையின் பேரில் பள்ளி முதல்வர் முனைவர் சுதா, பள்ளியின் தலைமை கணக்காளர் கருணாகரன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். விழா இனிதே நிறைவடைந்தது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இதையொட்டி வாக்குப்பதிவில் பயன்படுத்தப்படும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள், விவிபாட் எந்திரங்கள் உள்ளிட்ட அனைத்து உபகரணங்களும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி லாஸ்பேட்டை மகளிர் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரி வளாகங்களில் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டிருந்த வாக்குப்பதிவு எந்திரங்கள் இன்று காலை முதல் அதிகாரிகள் முன்னிலையில் வாக்குச்சாவடி பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டது. அதனுடன் அழியாத மை, பேனா, நூல் உள்ளிட்ட தேர்தல் உபகரணங்களும் ஒப்படைக்கப்பட்டன. பின்னர் அவற்றை பெற்றுக்கொண்ட அதிகாரிகள் தங்களது வாக்குச்சாவடி மையங்களுக்கு கொண்டு சென்றனர். இந்த தேர்தலில் மொத்தம் 4116 அரசு துறை ஊழியர்கள் வாக்குப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 137 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என அடையாளம் காணப்பட்டுள்ளதால் அங்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வாக்குப்பதிவு நாளை காலை தொடங்கி மாலை வரை நடைபெறவுள்ளது. தேர்தல் சீரான முறையில் நடைபெற அதிகாரிகள் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதுடன் வாக்காளர்கள் அமைதியாக வாக்களிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் அனைத்து சோதனை சாவடிகளிலும் மாவட்ட தேர்தல் அதிகாரி தீவிர ஆய்வு. புதுச்சேரியில் நாளை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு, 30 தொகுதிகளிலும் பாதுகாப்பு பணிகள் தீவிரம். புதுச்சேரியில் பிரம்மாண்டமாக கல்யாண மண்டபம் போல் வடிவமைக்கப்பட்ட
பெண்கள் மட்டும் பணிபுரியும் பிங்க் வாக்கு சாவடி, வாக்காளர்களை கவரும் வண்ணம் ஏற்பாடு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.